பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் 7 முறை புடமிடப்பட்ட அவருடைய நல்ல சொற்கள் உங்களுக்கு நேராய் வருகிறது. அந்த நல்ல சொற்கள் உங்களிடத்தில் வந்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? இந்த பூமியில அநேக நாட்களாய் வியாதி இல்லாமல், பலவீனம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல், தவிப்பு இல்லாமல் வாழ வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்ல நாட்களை காண வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல அதிசயத்தையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீங்கள் காண வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் மகிமையான சில அடையாளத்தை நீங்கள் காண வேண்டுமா? அப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ண வேண்டும்? அதைதான் அப்போஸ்தலராகிய பேதுரு 1 நிருபத்தில் எழுதும் பொழுது அழகாய் சொல்லி எழுதினார். இது மனைவிக்கும் கணவனுக்கும் பொருந்தும், இது குடும்பத்துக்கும் பொருந்தும். இந்த வார்த்தை எல்லா காரியத்திலும் உங்களை செவ்வையாய் வழிநடத்தும். இன்னைக்கு காலையில் விடிஞ்ச உடனேயும் எத்தனையோ ஒரு பதட்டத்தை பார்க்கிறீர்கள், எத்தனையோ நடுக்கத்தை பார்க்கிறீர்கள். இந்த நாள் எப்படி போகும் என்றே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி கலக்கத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கலக்கத்தோட ஒவ்வொரு நாளையும் நீங்க பார்க்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? அது என்ன காரணம் என்று அப்போஸ்தலராகிய பேதுரு அழகாய் 1 நிருபத்தில் எழுதி சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார்? வாசித்து பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம், அதில் 3 அதிகாரம், அதில் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம், கவனித்து பாருங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கின்றவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. என்ன அழகா தெளிவா இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து அவருடைய பொன் சொற்களை உங்களுக்கு நேராய் அனுப்புகிறார் என்று பாருங்கள். அதாவது ஜீவனை விரும்பி, நீங்க ஜீவனை விரும்புறீங்களா? நான் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தோடு கடந்து போகணும், ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷத்தோடு கடந்து போகணும், நான் நல்லா இருக்கணும், வியாதி இருக்கக்கூடாது, பலவீனம் இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது, நஷ்டம் இருக்கக்கூடாது, நான் நல்லா வாழணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன், யாரெல்லாம் நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் நான் சுகபத்திரமா இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ, யாருக்கெல்லாம் நல்ல காரியம் நடக்கணும்னு விரும்புகிறாங்களோ, அவங்க எப்படி தெரியுமா இருக்கணுமா? பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. பொல்லாப்புக்கு தன் நாவையும், அதாவது அனாவசியமான இடத்துல உங்களுடைய நாவு போகக்கூடாது. அனாவசியமான காரியத்தை உங்களுடைய நாவு பேசக்கூடாது. இந்த நாவுல அனாவசியமான காரியத்தை பேசும் பொழுது நாம் ஒரு நாளும் நல்ல நாளை காண முடியாது. உங்களுடைய நாவை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். நம்மளுடைய வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் நாம் பார்க்கிற மனிதரிடத்தில் ஏதாகிலும் ஒரு வார்த்தையை பேசிக்கொண்டே இருப்போமானால் அந்த வார்த்தையின் மித்தம் நமக்கு சஞ்சலங்கள் ஏற்படும். அந்த வார்த்தையின் மித்தம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாட்களா இருக்கவே இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உன்னுடைய நாவை நீங்கள் அடக்குங்கள், உங்களுடைய நாவை நீங்கள் அடக்குங்கள் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். ஏதோ கோபத்துல நம்ம நாவை விட்டுறக்கூடாது, ஏதோ நம்ம யாரோ 4 பேர்த்திட்ட பேசுறோம்னு பொய்யினால இந்த நாவு அதிகமா பொய் பேசிடக்கூடாது. அதிகமான காரியத்தை இந்த நாவு தேவையில்லாத காரியத்தை பேசிடக்கூடாது. தயவு செய்து இந்த நாவை அடக்கி பாருங்கள். உங்களுடைய ஜீவன் நிச்சயமாய் ஆரோக்கியமா இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் அது மகிமையா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு அழகா கத்துக் கொடுக்கிறார் பாருங்க. அந்த நாவை நீ காத்துக்கொள், பொல்லாப்புக்கு விலக்கு, கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்துக்கொள். எல்லா காரியத்திலையும் நீங்க விலகி இருக்கணுமா? அதாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மனஸ்தாபமான ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது என்று தெரியாமல் உங்களுடைய நாவங்க போயிடக்கூடாது. அது பொல்லாப்பு. எந்த மனுஷனுக்கும் பொல்லாப்பான வார்த்தையை நீங்க பேசிடக்கூடாது. எந்த மனுஷன் செய்யாத தப்பை செஞ்ச மாதிரி நீங்க பேசிடக்கூடாது. அது தெய்வத்துக்கு விருப்பம் அல்ல. ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, பொய்யான நாவையும் பொய்யான மனுஷனையும் தெய்வம் அருவருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்குது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சந்தோஷமா இருக்கணுமா, ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிமையா இருக்கணுமா, ஒவ்வொரு நாளும் உனக்கு கனமா இருக்கணுமா, அப்ப நீ என்ன செய்யணும்? உன்னுடைய நாவை நீ காத்துக்குள். ஒவ்வொருத்தங்க பேசும் பொழுது கடகடன்னு அவங்களுடைய வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசிடுவாங்க. அது சரியா தப்பா, அந்த வார்த்தை பேசுறதுனால இவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு அவங்க பார்த்து ஒரு நாளும் பேசுகிறதே கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வரக்கூடாது என்று தெய்வம் சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாயில அந்த வார்த்தைகள் சரளமாய் வருகிறது. காரணம் என்னவென்று கேட்டால், தெய்வ பயம் இல்லை. ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு நன்மையா இருக்கும் நீங்க நினைக்கிறது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நல்லா இருக்கணும், ஜீவனோடு இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிமையா இருக்கணும்னா தயவு செய்து உன்னுடைய நாவை நீ காத்துக்குள், அது கபடத்துக்கு விலக்கி காத்துக்குள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் வராம இருக்கு, நன்மை வராம இருக்குது, பாதுகாப்பு வராம இருக்குது, நினைச்சதெல்லாம் தோல்வியில் இருக்குது. காரணம் என்ன? உங்க நாவை நீங்கள் இன்னும் காத்துக்கொள்ளவில்லை. உங்களுடைய நாவை நீங்கள் சரியாக காத்து கொள்வீர்களானால், நிச்சயமா நான் சொல்றேன், அவருடைய வேத வசனத்தை சுமந்தவனாய், அவரை சுமந்தவனாய் என்று சொல்லுகிறேன், நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது வாசல் திறக்கப்படும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிமையான வாசல்கள் திறக்கப்படுவது அதிக நிச்சயம். அல்லேலூயா. என்ன அழகா சொல்றாரு பாருங்க, ஜீவனை விரும்புகிற நீங்கள், ஜீவனை நேசிக்கிற நீங்கள், நான் வியாதி இல்லாம வாழ வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள், சுகத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாட்களும் நல்ல நாட்களாக காண வேண்டும் என்கின்ற நீங்கள் பொல்லாப்புக்கு தன் நாவை, கபடத்துக்கு தன் உதடுகளை விளக்குங்கள். ஒன்னே ஒண்ணு, பொல்லாப்புக்கு உங்களுடைய நாவை நீங்கள் விளக்குவீர்களானால் உங்ககிட்ட இருக்கிற தடைகளையும் இயேசு கிறிஸ்து விளக்குவது அதிக நிச்சயம். போராட்டத்துக்கு உங்களுடைய நாவை நீங்கள் விளக்குவீர்களானால், நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுடைய பாடுகளை கர்த்தர் உங்களிடத்தில் இருந்து விளக்குவது அதிக நிச்சயம். உங்களுடைய கண்ணீர் உங்களிடத்திலிருந்து விலகுவது அதிக நிச்சயம். உங்களிடத்தில் இருக்கிற அநேக மரண கண்ணீர்கள் உங்களை விட்டு விலகுவது அதிக நிச்சயம். உங்ககிட்ட இருக்கிற அநேக பாடுகள் உங்களை விட்டு விலகுவது அதிக நிச்சயம். ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க இதுல பண்ணணும், உங்களுடைய நாவை பொல்லாப்புக்கு நீங்கள் விளக்க வேண்டும், கபடத்துக்கு நீங்க விளக்க வேண்டும். உங்களுடைய நாவை, உங்களுடைய உதடையும் தயவு செய்து காத்துக்கொள்வீர்களானால் நீங்கள் நீடித்த நாட்களாய் சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நன்மையோடு வாழ்வது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. என்ன அழகா இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கின்றவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. நீங்கள் உங்கள் நாவை காத்து கொண்டால் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள்கிட்ட இருக்கிற அநேக ஆசீர்வாதமான காரியத்தையும் காத்துக்கொள்வது அதிக நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ ஒவ்வொரு நாளும் நல்ல நாளை காணணுமா, ஒவ்வொரு நாளும் நீ ஆசீர்வாதத்தோடு பார்க்கணுமா, உன் ஜீவன் நல்ல ஆரோக்கியமா இருக்கணுமா, தயவு செய்து உன்னுடைய நாவையும் உன்னுடைய உதடையும் தயவு செய்து காத்துக்கொள். நீ நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருப்பாய், சுகத்தோடு வாழ்வாய் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல நாளை இந்த நாளிலிருந்து காண செய்வாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உம்முடைய கிருபைக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த வேத வசனத்தை இந்த காலை வெளியில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்காக நீர் கிருபை பாராட்டினீர். ஏன் கொடுக்க சொன்னீரோ எனக்கு தெரியாது. ஆனால் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ தயவு செய்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஜீவனை கட்டளிடுங்க. ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாய் காண கிருபை பாராட்டுங்க. எல்லா கபடத்துக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா சண்டைக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய உதடுகள் நீங்க இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்ய போற முடிய மகிமையான காரியத்துக்கு நான் நன்றி செலுத்துறப்பா. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நாளை நீர் கட்டளிட்டதற்காக நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல நாளை இந்த நாள் முதற்கொண்டு கட்டளை இடுவாராக.